செவிகளை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஆதியாமத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். ஆதியாமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாமம் 14ஆம் அதிகாரம். அதிலே நாங்கள் 16 20 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அவன் கெதர்லாகோமோரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென், ஆமென். ඔහු තම සහෝදර ලෝත් සහ ඔහුගේ සම්පත් ස්ත්‍රීන්ද සෙනඟද ආපසු ගෙනායේය. ඔහු කේගෝ ලායෝමේර් සහ ඔහු සමග සිටි රජු වරා ආ කල්හි සෝදොම්හි රජතම ඔහු සම්මුඛවන පිණිස ශාවේ මිදියාවත එනම් රජුගේ මිදියාවතට පිටත්ව ගියේය. සාලොමෙහි රජ වූ මෙල්කිසෙදෙක් රොටිසා කුදිල්ගපාලි ගෙනායේය. එතෙම මහෝත්තම දෙවියන් වහන්සේගේ පූජකයා විය. ඔහු ආබ්‍රහම්ට ආශිර්වාද කොට අහසක් පොළොවත් හිමි වූ මහෝත්තම දෙවියන් වහන්සේගෙන් ආබ්‍රහම්ට ආශිර්වාද වේවා. නුඹේ සතුරන් නුඹේ අතට පාවා දුන් මහෝත්තම දෙවියන් වහන්සේට பிரசன்சா வேவாய் கீய. ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28 29 நாங்கள் வாசிப்போம். இது பாவம் மன்னிப்புண்டாகும் படிக்கு அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. 29. இது முதல் இந்த திராட்சை பல ரசத்தை நவமானதை உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், ஆமென். මේක පව් කමාව පිණිස බොහෝ දෙනා උදේසා වපුරන අලුත් කිව්ස්මේ මාගේ දෙය. ඒත් මාගේ පියාණන්ගේ රාජ්‍යයේදී මා නුඹලා සමග අලුත් පුත්‍රික පානේ බොන දවස දක්වා මෙතෙන් පටන් මේ විදිපල යුෂ නොබොන්නේ මේ නුඹලාට කියමි කීසේක. ආමේන්, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் ராப்போஜனத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து அந்த வார்த்தையோடு எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் ஒரு ராப்போஜனத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போக போகிறோம். நீங்கள் ஏற்கனவே அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை ராப்போஜனங்களிலே இது அதிகமாக ஊழியக்காரர்கள் எடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையையும் அந்த உடன்படிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் ஒரு நிச்சயமான ஒரு வெளிப்பாடோடு நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நான் அடிக்கடி கூறுகிற காரியம் இது ஒரு அடையாளம் மாத்திரமே. ஆனாலும் இந்த அடையாளம் ஒரு வெளிப்பாடோடு பெறும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்பயுமே அங்கே தீக்கர் சொல்கிறார், விசுவாசமானது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. நாங்கள் இதை வெளிப்பாடோடு பெறும்போது தான் எங்களுக்குள்ளாக ஒரு பயபக்தி வரும். அந்த வெளிப்பாடு ஏன் இது சிந்தப்பட்டது, ஏன் இது ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் நாங்கள் உண்மை முத்தமத்தோடு நாங்கள் வருவோம். ஏனென்றால் நாங்கள் பாரம்பரியத்தோடு நாங்கள் எடுக்கும்போது அது அபாத்திரமாய் வரும். என வேதம் என்ன சொல்லுது? அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதன்றி நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறான். அப்போ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்க வேண்டும்.
ஏன் இந்த சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது என்பதை அறியாட்டி அதை அறிந்து நாங்கள் பெறாத பட்சத்திலே நாங்கள் இதுக்கு எங்களுக்கு நியாய தீர்ப்பை நாங்கள் வருவித்துக் கொள்கிறோம். அதனால்தான் வேதம் அந்த தெளிவான ஒரு காரியத்தை எங்களுக்கு போதிக்கிறது. அப்போ நாங்கள் இப்போ வாசித்தோம், இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. இதை 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, இதை என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கிறது, என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ பாருங்கள், அவருடைய இரத்தத்தினால் உண்டான ஒரு உடன்படிக்கை. அப்போ இதை பானம் பண்ணும்போது நீங்கள் அந்த உடன்படிக்கையை நினைத்து கொள்ளுங்கள். இப்போ யாத்ராம 24:18 அந்த வசனத்தை வாசி. நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நான் அதை தட்டின்னா, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் இல்லை 24:8 யாத்ராமம் 24:8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். ஆமென். பாருங்க, இந்த உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் என்ன நடக்குதுண்டா, ஒரு மனிதன் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது என்ன நடக்கிறதுண்டா, அவன் ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்தை அவன் தன்னில் தெளிக்கும் போது, அவன் வெளியே போகும்போது என்ன அடையாளமாக போகிறான், எனக்காக இந்த ஆடு அடிக்கப்பட்டதினாலே நான் ஒரு நீதிமான், நிரபராதி என்ற ஒரு உணர்வோடு போகிறான். அதே போல தான் ஒரு ராப்போஜனமானது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரத்தம் செய்திருக்கிறார். அவர் எங்களுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டபடினால இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இரத்தம் தெளிக்க இயலாது. அன்றைக்கு ஒரு மனிதன் பலிபீடத்தில் வரும்போது ஆசாரியன் அந்த ஆட்டை கொண்டு இரத்தத்தை அவன் மீது தெளிப்பான். அதுக்கு பிற்பாடு அவன் வெளியே போகும்போது அவன் பாவி அல்ல என்பதை உணர்வான். ஏனென்றா, நான் பாவி, ஆனால் அந்த பாவம் அறியாத அந்த ஆடு எனக்காக மரித்தபடினால தேவன் அந்த பாவத்தை மன்னித்தார் என்ற உணர்வோடு போவான். அப்போ ஒரு மனிதன், சரியான மனிதன் ஒரு ஆட்டை என்ன செய்யலை, பலியிட கொடுக்கல. தவறுள்ள மனிதன் தான் என்ன செய்து ஆடு பலியிடப்பட்டது. ஏன்னா அவன் தவறு உள்ளவன், மனிதர்கள் தவறு உள்ளவர்கள். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் தவறு உள்ளது, அதனால் தவறுள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பலிபீடத்துக்கு தங்களை உணர்ந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறாங்க. அதே போல தான் இன்றைக்கு புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இரத்தம் பண்ணினபடினால நாங்கள் இந்த இடத்துல வாரோம். ஏன்னா எந்த மனிதனும் நீதிமான் அல்ல, அவர் ஒருவரே நீதிமானாயிருக்கிறார். நாங்கள் சில வழியில் சொல் தவறுகிறவர்களாயிருக்கிறோம், அல்ல பல விடயங்களில் தவறாயிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வருகிறோம்னா, எங்களை உணர்ந்து கொள்ள, நாங்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாக நாங்கள் சரியண்டு இது கடமைக்காக நாங்கள் வருகிற வேளையில் அது காரியமல்ல. நாங்கள் வெளிப்பாட பெறணுமெண்டா நாங்கள் தவறுள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே ராப்போஜனத்தில் நாங்கள் எப்பயுமே ஒரே காரியத்தை நாங்கள் பேசுகிறது என்னென்னா, நாங்கள் அந்த காரியத்தில் நீங்கள் வெளிப்பாட பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வெளிப்பாட பெறுகிற வேளையில் தான் ஆசீர்வாதம். அதுக்காக நீங்கள் ஒரு மனிதன் தவறோடு எடுக்கணுமென்றது காரியமல்ல, அவன் உணர வேண்டும். அருமையாக ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொல்கிறார், ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அந்த தவறு அது சரி என்பதை ஒரு மனிதன் உணரணும். அதை தான் நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தாவி சொல்கிறான், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். ஆமென். அவன் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். ஒரு மனிதனுக்கு வியாதியோ துன்பமோ வருத்தமோ தண்டனை வந்தால் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஆண்டவரே இந்த தண்டனை நீதி உள்ளவைகள். தாவீது அந்த எண்ணம் இருந்துச்சு, நான் தவறு உள்ளவன், நான் பிழையானவன் என்பதை அவன் உணர்கிறவன் தான் உண்மையான ஒரு மனிதனாயிருக்கிறான். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் ராப்போஜனத்துக்கு வருகிற வேளையில் நாங்கள் என்ன செய்கிறோமெண்டா, தவறை உணராதவர்களாக, அல்லது நாங்கள் என்ன செய்கிறோம்டா, தவறு செய்யும்போது அதிலிருந்து நாங்கள் மீண்ட பிற்பாடு இதை எடுப்போம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதற்காக தான் இது சிந்தப்பட்டது. நீங்கள் உணரணும். நீங்கள் உணராதவர்களாக நீங்கள் அங்கே இருப்பீங்களா, சொல்கிறேன், உங்களுக்கு உணர்வு இருக்கிறபடியே தான் நீங்கள் வரல. ஏன்னா நான் தவறு உள்ளவன், அதால் நான் என்ன செய்யக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது.
அதே தான் யார் நினைச்சான்? யூதாசும் அதை தான் நினைச்சான். அவன் என்ன சொல்கிறான்? குற்றமில்லாத இந்த ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்? அவர்கிட்ட வரையில அவங்க நின்றுட்டான், அங்கேயே நின்றுட்டான். அதனால் அந்த ஆவி எங்கே போனதண்டா? பாதாளத்துக்கு போனான். ஆனால் அதில் ஒரு மனிதன் இருந்தான். யார்? பேதுரு. இவனும் மனம் கசந்த அழுதான், அவனும் மனம் கசந்த அழுதான். ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்யாண்டா? தேவன்கிட்ட வந்த, ஆண்டவரே நான் தவறு உள்ளவன், நான் பாவி, என்ன மன்னியும் என்று வந்தான். அதே தான் அதிக சொல்கிறேன், இந்த காரியமானது இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த திராட்சரசத்தில் பானம் பண்ணும்போது என்னத்தை நீங்கள் நினைவு கூறுறீங்க? உடன்படிக்கையை நினைவு கூறுகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அப்போ நீங்கள் அந்த உடன்படிக்கையை என்றால் நீங்கள் எவ்வளவு நீங்கள் பயபக்தி வரும். ஏண்டா தேவன் உங்களோடு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை, நான் இன்றைக்கு இந்த உடன்படிக்கை நிறைவேற்றலை என்று நீங்கள் சொல்லுவீங்கண்டா அது எவ்வளோ ஒரு பெரிய காரியம் என்றதை சிந்திங்க பாருங்கள். சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்க. ஏண்டா அவர் சொல்கிற இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அதான் தீர்க்கர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் மனுஷன் முன்பாக இவ்விதமாய் பிரகாசிக்க கடவுள் செய்தியில் ஒரு மனிதன் ராப்போஜனத்தை எடுத்தாலும் தேவன்ட்ட என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கும், எடுக்காட்டியும் கொடுக்கும். அப்படி என்ன நீங்கள் சிந்திப்பு என்னடா இதை எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்காட்டி அப்படியல்ல. அவர் சொல்கிறேன், நீங்கள் நீதியோடு சரியாக எடுத்தீங்கன்னா அது கணக்கல்ல. இப்போ நாங்கள் தவறோடு இருந்துட்டு என்னடா நான் எடுக்காட்டி இன்றைக்கி யாராவது கேட்பேன், ஏன் எடுக்கலன்னு கேட்பான்ன்றதுக்கா நான் ஒரு பரிசுத்தவான்னு எடுத்தால் யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும்? தேவன்கிட்ட நாங்கள் கொடுக்கணும். நான் எடுக்காமல் இருந்தேனண்டா அது இன்னும் பொல்லாத காரியம், நீங்கள் அதுக்கும் கொடுக்கணும். அப்போ அவருக்கு இப்போ நீ ஏன் கொடுக்கல, பொய் சொன்னேன், அப்போ ஏன் உன்ட்ட பொய்யை அறிக்கை பண்ணல, அல்லது நீ ஏன் எடுக்கல, ஒரு சவனோடு எனக்கு சண்டை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சாயங்காலத்துக்கு முன்பாக சூரியன் அஸ்தமதிக்கிற முன்பாக உங்கள் கோபம் தனிய அப்போ நீ ஒப்புரவாகல. அல்லது நான் குடித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் என்னட்ட இந்த பழக்கம் இருக்குது, என பாவியான என் மீது நீர் இரக்கமாயிருந்து ஆண்டவரே இனிமேல் அதை செய்யாதபடி என்ன நீர் காத்து கொள்ளும் என்று வந்தால் அது கிருபையாயிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அடுத்த நாளும் போய் அதை செய்யலாம், அது உங்களுக்கும் தேவனுக்கும். ஆனால் அந்த உணர்வை தேவன் கணம் பண்ணுகிறவராயிருக்கார். ஏன் நீங்கள் இங்கே வாரீங்கன்னா அந்த உடன்படிக்கையை கைக்கொள்ள விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றால் அன்றைக்கு பழைய ஏற்பாடில் ஒரு மனிதன் தவறு செய்யும் போது தான் ஆடை கொண்டு வாரான். சரியானவன் ஆடை கொண்டு வந்தான் இல்லை, தவறு விடும்போது ஒரு மனிதனுக்காக அது என்ன செய்கிறது? சிந்தப்படுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ நாங்கள் பாவி, அதுக்காக பாவி எடுக்கணும் என்பதுக்கு நீங்கள் இதாக சிந்திச்சிடாங்க. ஆவியில் சிந்திக்காடி எப்பயுமே மெசேஜ் தவறாகும். நான் என்னத்தை சொல்ல வாரேன் என்பதை நீங்கள் புரிவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. ஏனென்றால் நாங்கள் தவறு உள்ளவர்கள், ஆனால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றதான் இந்த ராப்போஜனங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. ஆமே. அப்போ தான் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவோம். நான் பிழை நான் எடுக்கக்கூடாதுண்டா, நீங்கள் எடுக்கக்கூடாமல் இருந்து பிழைண்டு உணர்ந்ததால் நீங்கள் எங்கள் ராஜ்யத்துக்கு வரையலாம். தேவன் எப்பயுமே பார்க்குறது உடன்படிக்கையை தான் அவர் பார்ப்பேன். அதனால தான் அன்றைக்கு பிழையாம் வந்து தவறு விட்டான். ஏனண்டா அவன் என்ன செய்தான்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு கொண்டு இருந்தாங்க, அவங்களோட பிழைகள் வந்து இருந்தது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, அவங்களோட பின்பாகத்தை அவன் பார்த்து அவன் என்ன செஞ்சான்டா, சபிக்க வெளிக்கிட்டான். ஆனால் அவர்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட அந்த கண்மலை அவன் காண தவறினான் என்று தீர்க்கர் சொல்லுகிறார். ஆமேன். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, எகிப்தில் சங்கார தூதன் வந்து அழிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, உள்ளே இருந்து கொண்டு வெளியில் ரத்தத்தை வச்சிருந்தாங்க. ஆமேன். அந்த நிலைக்கால்களில் ரத்தம் இருந்தது. ஆனால் பாவியான மனிதன் உள்ளே இருந்தான், சங்கார தூதனால் உள்ள வரையலாம் இருந்துச்சு. ஏனண்டா அடிக்கப்பட்ட அந்த ஆட்டின் ரத்தம் மேலே இருந்தது. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்டா அவங்க உடன்படிக்கையை கை கொண்டாங்க. நீங்கள் ஏன் சபைக்கு வாரீங்கண்டா, பரிசுத்தவான்ன்றதால் நீங்கள் சபைக்கு வரையில, நீங்கள் பாவி என்று தேவன் என்னை ரட்சிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நீங்கள் வரணும். உங்களோட வாழ்க்கையில் நியாய தீர்ப்புகள் வரக்குள்ள நீங்கள் சொல்ல வேண்டியது ஏன் வந்தது எனக்கு தான் என்று இல்லாமல் தாவீதை போல, ஆண்டவரே உடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள், அதனால் நீ நீதியாக என்னை நியாயம் தீர்க்கிறீர் என்று நாங்கள் அந்த கட்டத்துக்கு வரோம். ஆமே.
அப்போ அதுதான் ஒரு மனிதனாக இருக்கு. அப்போ பாருங்க, உங்களோட மனசாட்சி அதான் சொல்றார், தேவன் ஆவி மேலே இருந்து வந்தது, அது அங்கே போனது. ஆனால் ஜூதாசின் ஆவி பாதாளத்தில் இருந்து வந்தது, அது அவனை அங்கேயே கொண்டு போனது. அவன் உணர்ந்தான், அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் குற்றமில்லாத ரத்தம். அவன் மனங்கசந்தான், அழுதான், ஆனால் வர விருப்பம் இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. புலண்டு தெரியும், கொம்யூனியன் எடுக்க விருப்பம் இல்லை. அதுக்காக மாமிசமாக சிந்திக்கிறாங்க. எப்பயுமே பாவத்துக்கு நாங்கள் விரோதம். எப்பயுமே பாவம் என்பது அவிசுவாசமாக இருக்கிறது. அப்போ வார்த்தை உடன்படிக்கையை நீங்கள் மீறுறதான் பாவமாக இருக்கிறது. அதுக்காக நான் இப்படி இருக்கிறேன் என்று வரையலாம். வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11:3 சிலர் குடிச்சிருக்கிறாங்க, சிலர் வெறிச்சிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை கை கொள்ளுகிறதுனால அது ராப்போஜனம் அல்லவே. அப்போ அந்த சபையார் எப்படி இருந்தாங்கன்னா, தண்ணி அடிச்சிட்டு அந்த நேரம் ஆடிக்கொண்டு உள்ளே வந்து எடுத்தாங்க. அவர் சொல்கிறாங்க, இப்படியான ராப்போஜனத்தை நீங்கள் செய்யல, அது வெளிப்படையான பாவம். ஆனால் மறைமுகமாக நாங்கள் சில வேளையில் தவறு உள்ளவர்களாக இருப்போம், எங்கள்கிட்ட மாமிசத்தில் இருக்க பலவீனத்தை நீக்கலாம் இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு வரக்குள்ள நீதியாக வந்திருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த தவறு என்னிடத்தில் இருக்குது. ஆமென். இதை நீங்கள் உணர்வு, அந்த உணர்வு தான் தேவன் பார்க்கிறார். ஆமென். அந்த உணர்வை, நான் பிழை என்பதை உணர்றதான் தேவன் பார்க்கிறார். அப்போ அதனால தான் அவர் பார்க்கிறேன் இவன் என்னத்தை செய்கிறான்னு. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க. அதனால் பாருங்க கானானுக்குள்ளே போனாங்க 2 பேர் தான். ஆனால் அவங்க அதுக்காக எகிப்தில் தப்பப்பட்டாங்க. ஆனால் அந்த பாவம் என்ன செய்யப்பட்டதுண்டா, அந்த சொல்கிற அந்த கிருபையை குடித்தது ஒரு டைமை கொடுத்து கொண்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ரத்தம் இருந்தபடினால அந்த பாதுகாப்பு இருந்தது. அப்போ அதே போல தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு டைமை கொடுக்குற, உங்களுக்கு ஒரு பாவியாக இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்ப. ஆமென். நீங்கள் வரணும். அப்போ உங்களுக்குள்ளாக நான் புலண்டு இருந்தால் அது எந்த ஆவியன்னு சொல்லுங்கள். இது பரிசுத்தமான, சில பேர் சொல்லுவாங்க இது பரிசுத்தம்தான், இது 100க்கு 200% சத்தியம். ஆமென். இது சரியான. அப்போ சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, சில நபர் சொல்லுவாங்க, பார் என்னை விட இவ்வளோ தவறு உள்ளவங்க போய் அதை எடுக்கிறாங்க. ஏன்னா அப்போ பாருங்கள், இவங்க இவ்வளோ வேஷம் தரித்து எடுக்கிறாங்க. ஏன்னா இது பாருங்கள் தவறாக எடுக்கிறாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையை எடுத்துகிட்டு நான் எடுக்கலைன்னு. ஆனால் அது என்ன செய்யுதுண்டா, நீ பாவி என்பதை நீ உணர்த்தி நீ அதுக்கு ஒரு பிராச்சித்தம் செய்யாதபடி அந்த ஆவி என்ன செய்யுதுண்டா, உன்னை அங்கே இருத்தாட்டி வைக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் பேசுகிறது விளங்குதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் பாவி என்று உணர்ந்து, ஆண்டவரே நான் இதை செய்யாதபடி காக்கிறது தான் காரியமாக இருக்கிறது. அதை தான் வேதம் சொல்லுது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் உடன்படிக்கை. அவர் சொல்கிறே இதன் ரத்தத்தினால். இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 11. நான் எடுத்த பொருளுக்கு என்ன நாங்கள் போகல, 5 நிமிஷம் பார்த்துட்டு நாங்கள் போண்டு அதில் வாசிங்க. இல்லை அது அடுத்தது வாசிங்க. என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக மேலே வாசிங்க. 24 வாசிச்சுட்டு 25 வாசிங்க பாரு. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். அடுத்து போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமென். பாருங்க, அப்பத்தவர் பிக்கும் போது என்ன சொல்றேன், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது, இதை புசிக்கிற வேளையில் என்ன நினைவு கூறுங்க. ஆனால் ரத்தத்துக்கு வர்ற வேளையில் பாருங்க, பானம் பண்ணுதலுக்கு வர்ற வேளையில் இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்பம் உடன்படிக்கை அல்ல, என் ரத்தம் என்னையா இருக்கிறது, புதிய உடன்படிக்கை. அப்போ பாருங்க, இது தேவன் திகசுரேர் ஒரு மனவாட்டியோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. பழைய ஏற்பாடில் நிறைய உடன்படிக்கை இருக்குது. இப்போ நாங்கள் யாத்ராம 24:8 வாசித்தோம். அன்றைக்கு அவங்களுக்கு அது ஒரு உடன்படிக்கை. அந்த ரத்தம் ஒரு உடன்படிக்கை ஆயிருந்தபடியே ஒவ்வொரு ஜூதனும் என்ன செய்வான், அந்த பஸ்கா நாளில் ஒரு ஆட்டை கொண்டு போவான். அவன் சரியோ பிள்ளையோ அந்த ஆட்டை கொண்டு போய் என்ன செய்வான், பலியிடுவான். ஏன்னா அது உடன்படிக்கை. அப்போ இன்றைக்கு மணவாட்டியோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இந்த ரத்தமாக இருக்கிறது. எது இந்த திராட்சை ரசத்துக்கு வர்ற வேளையில் பவுல் என்ன சொல்கிறான், இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஆனால் அப்பத்தை எடுக்கக்குள்ள உடன்படிக்கை சொல்லு. ஆனால் ரத்தத்தை எடுக்கும்போது, திராட்சை ரசத்தை எடுக்கும்போது அவன் சொல்கிறான், என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆகிருக்கிறது, என்ன நினைவுறும்படி இதை
செய்யுங்க. அப்போ பாருங்கள், இந்த உடன்படிக்கை ஆபிரகாம் விருத்த சேதனம்னு ஒரு உடன்படிக்கை கொடுக்குற வேளையில் என்ன நடந்துச்சு? அந்த உடன்படிக்கை கை கொள்ளாதவங்க இருக்க இயலாது, ஜனத்தின் மத்தியில் இருக்க முடியாது. அப்போ அதுதான் மோசைக்கு வந்த ஆப்பு. என்ன அவன் என்ன செய்கிற, அந்த யாத்திரைக்கு போகிறேன், ஒவ்வொரு யூதனும் என்ன செய்யணும், அந்த விருத்தேசன உடன்படிக்கையை நிறைவேற்றணும். அப்போ நிறைவேற்றாமல் இவன் என்ன செய்கிறான், ஒரு யாத்திரைக்கு போகிறான், மகத்தான ஒன்றுக்கு போகிறான். அவன் முதலாம் யாத்திரையை எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு போகிறான். ஆனால் அந்த யாத்திரையின் நேரத்தில் என்ன மறந்துட்டான்டா, உடன்படிக்கையை மறந்துட்டான். என்ன உடன்படிக்கை? விருத்தேசனம். அப்போ பாருங்கள், தேவன் வந்து தடவி சொன்னாரா? என்ன நடந்துச்சு? தேவன் கொல்ல பார்த்தார் என்று வேதம் சொல்றது. பாருங்க, அந்த உடன்படிக்கையை செய்யாதபடினால தேவன் கொல்ல பார்க்குற. அப்போ தீக்கர் சொல்கிறேன், இந்த சிப்போரால் பார்த்தாலாம், ஏன் தேவன் இவனுக்கு மோசைக்கு வியாதியை கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஏன் பலவீனத்தை கொடுத்து கொண்டிருக்கேன், ஏன் இவர் தேவன் எப்பயுமே மோசைக்கு எதிராக இருக்கிறேன் என்று பார்த்துட்டு அவள் கண்டுபிடிச்சாலாம். ஆமென். அவள் என்ன செய்தாலாம்? அவள் கண்டுபிடிச்சி உடனே என்ன செய்கிறாள்? தேவன் கொல்ல பாடுற நேரத்தில் அவள் என்ன செய்தாலாம்? கருக்கான கல் எடுத்து தன்னுடைய அந்த பிள்ளைகளுடைய நுனித்தோலை அறுத்து அந்த இரத்தம், அந்த அறுத்தோன்னு என்ன வரும்? இரத்தம் வரும். அந்த இரத்தத்தோடு தூக்கி எறிகிற வேளையில் தேவன் எப்பயுமே இரத்தத்தை கண்டு பின்வாங்குற தேவன். ஆமென். அந்த இரத்தம் வந்து எப்பயுமே அடையாளமாக இருக்கிறது. அப்போ அவள் என்னத்தை நினைப்பூட்டினாலா? இது மோசையுடைய இரத்தமாக இருக்கிறது. மோசை கூடாக வந்த அந்த பிள்ளைகளுடைய இரத்தத்தை அங்கே காண்பிக்கிற வேளையில் தேவன் அதாவது சொல்ற, இது இரத்த சம்பந்தமான உறவுண்டு அவள் காட்டுறாள். தேவனுக்கு மென்ஷன் பண்ணுறாள், அடையாளப்படுத்துகிறாள். ஏனண்டா அந்த இரத்தம். அப்போ பாருங்கள், தேவன் எப்பயுமே அந்த உடன்படிக்கையை கண்டவர் பின்வாங்குற தேவன். அப்போ இந்த ராப்போஜனத்தை கண்டு நீங்கள் பின்வாங்கினா தேவனால் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். விளங்குதா? நான் கொண்டு வர்ற செய்தி விளங்குதா அவங்களுக்கு? நான் அதுக்காக பாவியெல்லாம் வந்து எடுன்னு நான் சொல்ல வரையிலாமே. உங்களுக்கு இந்த அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதது. அப்போ நீங்கள் தேவன் யார்? தேவன் யாருக்கு? அவர் என்ன சொல்ற? யாருக்கா அவர் மரிச்சாராம்? அவர் சொல்ற, நான் பாவியை ரட்சிக்கவே நான் வந்தேன். நாங்கள் பாவி, நாங்கள் தவறு உள்ளவர்கள், அதுக்காக தான் அவர் வந்து. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் தேவனுக்குள்ளாக ஒப்புரவாகணும். அந்த உணர்வு வரதான் தேவன் பார்ப்பேர். இவன் உணர்வு வர்றபடினால் அது தேவன் அந்த கதவை திறப்பேர். ஆமென். நீங்கள் தவறு, இதை நான் எடுக்கக்கூடாது, இதில் ஒன்றுமே இல்லை, இதில் ஜீவன் இல்லை, இது என்ன ராத்திரியில் எடுக்கிறது, ஒரு புதுனமாக எடுக்கிறதுண்டா அவங்களுக்கு என்ன இல்லை? வெளிப்பாடு. ஆனால் நான் என்னத்தை இங்கே காண்பிச்சு கொண்டிருக்கேன்டா, இந்த நிறைய சபையில் இந்த மெசேஜில் வந்தாலும் ராப்போஜனத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஏன்னா அவங்களுக்கு விளங்காதவங்களுக்கு நாங்கள் எதை செய்யலை. ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொண்டவங்க இருக்கிறபடினா, எனக்கு எப்பயுமே டேவிட் பிரதர் வைஃபப்பா அந்த தாயார் வயசு என்றாலும் அவர் அதிக சந்தோஷப்பட்டார். ஆமே, நாங்கள் ராப்போஜனத்தை முதலாக செய்யும்போது அவர் சொல்கிற உலகாலம் இல்லாமல் நாங்கள் அதை செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி அவரோட முகத்தில் நான் பார்த்தேன். ஏனென்றால் அது வேறு யாருக்கும் புரியாது. அது தேவனோடு உள்ள அந்த உறவுள்ள ஜனங்கள் தான் இதை வாஞ்சிப்பாங்க. ஏன்னா இது உடன்படிக்கை. நான் சொல்லல, இது வேதம் சொல்லுது. அவர் ஒவ்வொரு காலத்திலும் அது செய்தால் நீங்கள் அப்பத்தை எடுக்கிறீங்க, அது அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். ஆனால் ரத்தம் எடுக்கக்குள்ள அதான் ஜீவனாக இருக்கிறது. அதான் பழைய ஏற்பாடில் வந்து அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் உண்டு. அதனால தான் அந்த சொல்கிறேன், நீங்கள் எந்த மிருகத்தை எடுக்கிற வேளையிலும் அந்த ரத்தத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. நான் கடந்த காலத்தில் வர்ற வேளையிலும் அந்த இஸ்ரவேல் எப்படி ஒரு மாமிசத்தை புசிக்கிற வேளையில் என்னென்ன செய்வாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் இன்றைக்கு தமிழ் ஆராதனையில் யூதர்கள் செய்கிற, அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. சில பேர் அவங்க என்ன செய்வாங்க? உப்பையும் மஞ்சளையும் போட்டு என்ன செய்வாங்க? தண்ணியில் போட்டு கழுவி எந்த இரத்த கரை, நாங்கள் என்ன செய்வோம்? 2 தரம் கோழியை கழுவோம், சமைப்போம். ஆனால் அதில் ரத்தம் இருக்குது. எப்பயாவது ஒரு சின்ன ஒரு தண்ணியிட ஒரு என்ன செய்ய உங்களுக்கு கலர் இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உப்பை போட்டு நிறைய பெரிய பாத்திரத்தில் அந்த இறைச்சியை போடுவாங்க. அந்த இறைச்சியை போட்டு அதில் ஊற வைப்பாங்க. ஊற வச்ச பிறகு 4-5 தண்ணியில் போட்டு கழுவுவாங்க. கழுவின பிற்பாடு நான் அந்த 2-3 தரம் அந்த செய்முறை செய்த பிற்பாடு தான் அவங்க சமைப்பாங்க. ஏன் தேவன் அவங்கள நோக்கி கொண்டிருக்காண்டா, அவங்க வார்த்தைக்கு அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க பாருங்கள். அதனால தான் அவங்க அந்த அப்பத்தை கூட இன்றைக்கு மட்டும் அவங்க என்ன செய்வாங்க? கத்தி வச்சு வெட்ட மாட்டாங்க. ஏண்டா அவர் ஜீவ அப்பம் என்றபடினால்.
அவங்க அந்த அப்போ பாருங்க, அவனை பார்ப்பாரா தேவன் எப்பயுமே. அவர் அதான் சொல்ற, நீ பலியே அல்ல காணிக்கையே அல்ல, கீழ்ப்படிதலையே தேவன் விரும்புகிறார். அப்போ அதனால தான் தேவன் வைக்கிறார், தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுறவனை தான். அது எப்படி, அது ஏன், இது ஏன் ராத்திரியில், இது ஏன் சாயங்காலத்தில், இது மன்னிக்குமா, இது அதல்ல. ஆண்டவரே இது உடன்படிக்கை, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ ராத்திரி வேலை எடுத்தேன்னா நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதை தான் தேவன் பார்க்குறேன். நீங்கள் உங்களையே ரட்சித்து கொள்ளலாம், அது தேவன ரத்தம் தான் உங்களை ரட்சிக்க இயலும். ஆமே. எந்த மனிதனும் தன்னை நீதிமானாயிருந்து பாவம் செய்தவனாயிருந்து பாவம் செய்யாதவனாயிருந்து புண்ணியங்களை செய்கிறது எந்த மனிதனும் ரட்சிக்கப்படலாம். அவராலே அன்றி எந்த மனிதனுக்கு ரட்சிப்பில்லை. அவர் தெரிந்து கொள்ளாமல் எந்த மனிதன் ரட்சிப்பில்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்களும் நானும் அவரோட வார்த்தையை விசுவாசிப்பது. ஆமே. அவர் உங்களை மாற்றுவார். அதான் தீக்கர் சொல்கிறார், அதுதான் காரியம். அப்போ இது உங்களுக்கு உடன்படிக்கை தெரியும். ஆனால் இதை என்ன செய்கிறீங்க, அறியாமல் என்ன செய்ய மடக்கண்டு அடிக்கிறீங்க. என்ன அதை சில பேர் எடுக்கிறது இல்லை. சில பேர் நான் தவறு இருக்கிறேன், அதனால் நான் எடுக்கக்கூடாண்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ நீ என்ன தவறுண்டு எங்களுக்கும் கேட்கல. அது என்ன வேதம் சொல்லுது, அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். ஆனால் நீங்கள் ஆலோசனை பெறலாம். ஊழியக்காரர் அணுகி இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அவங்க ஒரு ஆலோசனையை சொல்லுவாங்க. ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. அப்போ ஆலோசனை வேணும். ஏன்னா என்ன வேதம் என்ன சொல்லுது, எந்த பாவம் நீங்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, பொய்யும் பாவம், களவும் பாவம், விபச்சாரமும் பாவம், எல்லாமே ஒரு பாவம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவன் ஒரு விபச்சாரக்காரன், ஆனால் இங்கே ஒருவன் பொய் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவனை நீங்கள் எங்கே கொண்டு வர போகிறீங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் என்ன கொண்டு வருது, ஏன்னா பொய் சொல்லுகிறவனும் ஏன்னா பாருங்க, உதாசீனர் கூட தேவண்ட ராஜ்யத்தில் வரையலாத. அப்போ மற்றவனை அவன் பார்த்துட்டு இருப்பான், இவன் இதை செய்துட்டான். ஆனால் இவன் என்ன செய்வான், உதாசீனமாக இருப்பான். எந்த மணியானுக்கு மரியாதை செலுத்தவனாக இருக்கான், இல்லை தண்டை பணத்தை வீண்வரையமாக உதாசீனமாக செய்கிறவனாக இருப்பான். சில பேர் பார்ப்பாங்க பொய்யை பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்லுவோம், ஐயோ அவன் இப்படி என்ன. அப்போ வேதம் என்ன செய்கிறேன்னா எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே தான் கொண்டு வருது. ஆமே. அதான் தீக்க எந்த பாவமும், நீ இப்போ காலையில் பார்த்த எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக இந்த நாளில் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசுகிறது மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறது இம்மையிலும் மறுமையில். அப்போ தீக்கேசு எதை சொல்கிறார், வார்த்தையை இக்காலத்துக்கு தேவன் அபிஷேகின இந்த மெசேஜை மறுதளிக்கிறவன் இம்மையிலும் மறுமையில், அதாவது சரி மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கிறது, மரணத்துக்கான பாவம் தான் என்னது, வார்த்தையை மறுதளிக்கிற. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இது எல்லாமே அடங்கும். அதனால் அடுத்ததுக்கு போயிடாங்க. இந்த பிறகு ரெண்டை சொல்லிட்டு அப்போ அதனால் அது மன்னிக்கப்படுமென்ட்டு அதுவும் இருக்கல. எந்த தவறும் ஒரு மனிதன் உணர்ந்து நீங்கள் பாவத்தோடு நீங்கள் போக இயலாது, இந்த சரீரத்தோடு போக இயலாது. ஆமே. இது அதை தான் நான் இப்போ துவங்கினான், ஆனால் அதை இப்போ எடுக்க இயலாது. ஆமே. ஏன்னா நான் பேச வந்தது 10 நிமிஷம். ஆமே. ஏன்னா இதை நான் உறுதிப்படுத்துறதுக்கா. ஆமேன். அப்போ பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அந்த நிலையில் இருக்கிறோமா. ஏன் நான் உங்களை அநேகர் அப்படி சாக்கு போக சொல்கிறாங்க ராப்போஜனது. அதுக்காக நீங்கள் தவறோடு வாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஆமேன். தேவன் ஏன் இந்த உடன்படிக்கை, இது உடன்படிக்கை, இது இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அவர் சொல்கிறார், மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் சொல்கிறார், இனி நான் இந்த ராஜ்யத்தில் நான் புசிக்க மாட்டேன், ஆனால் பிதாவினுடைய ராஜ்யத்தில் வரும்போது உங்களோடு கூட நான் புசிப்பேன். அப்போ அந்த டைமில் தீக்க சொல்கிறேன், உங்களை ராஜ்யத்தில் அழைக்கும் போது தேவன் கொடுக்குற காரியம் வைன், அப்பமும் ரசத்தை கொடு. அப்போ எதுக்கு அடையாளம் என்றால், நீங்கள் இந்த நாட்களில் காரியம் என்ன, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், தேவபக்தி, சௌர சிநேகம். அடுத்தது என்ன வரும், தலக்கல் வரும். அப்போ தலக்கல் வர்றதுக்கு முன்பாக என்ன வரப்போகுது, சௌர சிநேகம். அதை தான் தீக்க செஞ்ச கொண்டு வாரேர் மெல்கதேஸ். மெல்கதேசு யாருக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்தானா, இந்த ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு என்னத்தை கொடுத்தானா, அப்பமும் ரசமும். என்னது, கொமினியன் கொடுத்தாராம். யார், மெல்கதேஸ்.
தகப்பன் தாயும் வம்ச வரலாறு இல்லாத யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் வந்து என்னத்தை கொடுக்குறாருண்டா அப்பத்தையும் திராட்சை ரசத்தை. அப்போ அது ஒரு அடையாளமாக இருக்கு பாருங்க. தேவன் மீண்டுமாக ஆபிரகாமுடைய குமாரருக்கு மீண்டும் மாமிசத்தில் தியோபனியில் ஒரு சரீரத்தில் அவர் வருவார் என்பதுக்கு அடையாளமாக இருக்கு. வந்தாரா இல்லையா? அதே தேவன் வந்தார். எப்படி வந்தார்? தீக்கரிசிக்கூடாக என்ன செய்தார்? உள்ளே இறங்கி வந்தார். ஆனால் சரீரம் வேறுது, ஆனால் உள்ளே இருந்தது யாரு? தேவனாயிருக்கிறது. ஆமென். அந்த தேவன் அங்கே வர்றார். ஆனால் அதே போல் தீர்க்க சொல்றார், என்னொன்றுக்கு அடையாளமாக இருக்கு. என்னண்டா, நீங்கள் இந்த பூமியில் யுத்தங்களை முடித்து வர்ற வேளையில் அங்கே மெல்கிதேசு வந்து உங்களுக்கு என்னத்தை தருவேராம்? அப்பமும் திராட்சை ரசம். இதுக்கு தான் அது அடையாளமாக இருக்கிறது என்று ஹூ இஸ் த மெல்கிதேஸ், யார் அந்த மெல்கிதேஸ் என்ற செய்தியில் தீக்க சொல்கிற பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் மேலே போகல என்னத்தை ஜெயிச்சு வந்திருப்பீங்க? சௌரரை மீட்டிருப்பீங்க. இன்றைக்கி சௌரரை மீட்கிறோமா? இல்லை. இன்றைக்கி பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார்? லோத்தோட ஆபிரகாமை பிரிக்கிறார். ஆனால் லோத்துக்கு ஒரு பிரச்சனை வர்ற வேளையில் ஆபிரகாம் என்ன செஞ்சானா, உடனே தன்னிட்ட பிறந்த கைப்பிடிக்கப்பட்ட அந்த ஜனம் 318 பேரை கைப்படிந்த அந்த ஜனத்தோட போய் என்ன செய்கிறான்? மீட்கிறான். அவன் ஏதாவது சொன்னானா? அவன் என்ன ஏமாற்றிட்டான். ஏன்னா எனக்கு நீர்வளம் இல்லாத இடத்த என்ன தந்துட்டான் பாரு. அவன் போதான் வேணும். அவனுக்கு சொன்ன எத்தனையோ தரம் செய்தியை சொன்னானா. ஆனால் அவன் போய் சோதோமுக்கு நேராக போய் என்ன செஞ்சான்? அவனும் நியாயாதிபதி மாதிரி இருந்தான். தன்னை மனைவியை வேலைக்கு அனுப்பினான். அவன் என்ன செஞ்சான்? இங்கே இருந்தா. அவள் ஒரு பெண்களின் தலைவியாக இருந்தா. அதனால் அவள் உலக ஆசை இருந்துச்சு, காரியம் இருந்துச்சு, அதெல்லாம் உதவாதது என்று சொன்னானா? புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன செஞ்சான்டா? தண்ட இனம், தண்ட சகோதரன் அங்கே விழுந்து போயிட்டான். அவனை எதிரி விழுத்தாட்டிட்டான். நான் போய் காப்பாற்றணுமென்ற அந்த சகோதர சிநேகம் இருந்து. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி இருக்கா அப்படி? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சரி என்று சொல்கிற ஆவிகளை நாங்கள் பகுத்தறிய வேண்டும். ஆமேன். அது யாராக இருந்தாலும் ஒரு சகோதரன் ஒரு காலத்தில் என்ற உறவாக இருந்தான், இப்பொழுது அவன் விழுந்திருக்கலாம். அது எனக்கு ஒரு காரியம் இல்லை. உன்னை போல பிறனை நேசி என்று தேவன் சொன்னான். எல்லா கற்பனையும் கொண்டு வந்து முடிச்சு விட்டு, உன்னை போல பிறனை நேசி. உன் சௌரண்டத்தில் அன்பு கூறாதவன் என்ன காண முடியாது, என்னிடத்தில் அன்பாக இருக்க முடியாது தேவன் சொன்னபடி ஆபிரகாமுடைய அடையாளம் உங்களுக்குள்ளே வந்தாதான் நீங்கள் அங்கே போகலாம். அவர்களுக்கு தான் பரலோகத்தில் தேவன் என்ன செய்கிற உங்களை அழைக்கும் போது அவர் அப்பத்தை திராட்சை ரசத்தை கொண்டு வருவார். அப்போ பாருங்கள், இந்த கொமினியன் எத்தனைக்கு அடையாளமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதை எடுக்காமல் அங்கால பின்னால் போய் இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அது ஒப்புரவாக இயலாமல் இருக்கிறது, தண்டை தவற உணராமல் இருக்கிறது, சரியானு யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் இதை விட மேலாக நினைக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய காரியம். இதே மன்னிப்புக்கு அடையாளமாக இருக்குது. அவர் சொல்கிறேன், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், அநேகருக்காகிய என்ன செய்ய, அநேகருடைய பாவத்துக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக. அப்போ உங்களோட பாவத்துக்காக தான் இது சிந்தப்படும். இது அடையாளம். இப்போ இன்றைக்கி வைன் அடித்தபடியாக எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு அடையாளம் இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தான் அது மன்னிக்கப்படுது. ஆமே, நீங்கள் ஏற்றுக்கொள்கிற இதை குடித்ததால் அல்ல, நீங்கள் விசுவாசிக்கிறதுனால். நீங்கள் உதவியை கேளுங்க தேவன். ஆண்டவரே என்ன விடுவீங்க. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நாங்கள் மாமிசத்தில் அதான் இந்த மெசேஜ்லேயே அவர் சொல்கிறார். அவர் என்ன செய்த ஏன்னா வைப்பாஸ் என்று சொல்கிறார் தீக்கரிசி. நாங்கள் தியோபனி இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, மாமிச சரீரம். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் டிரெக்டாகவே தியோபனிக்கு போகாமல் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா வைப்பாஸ் பண்ணப்பட்டு மாமிசத்தில் வந்தீங்களா. ஏனென்றா தியோபனியில் நீங்கள் சோதிக்கப்படலாம். தியோபனி என்ன? உணர்வு இல்லாத சரீரம். உணர்வண்டா இந்த மாமிச சரீரத்தில் தான் ஐம்புலங்கள் இருக்கிறது. ஏன்னா பார்த்தல், நுகர்த்தல், ஏன்னா புசித்தல் எல்லாமே இருக்கிறது, கேட்டல். அப்போ நீங்கள் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பேருவே மாமிசத்தில் தான் இருக்குது. ஆனால் தியோபனியில் இல்லை. அப்போ அவனுக்கு அந்த புல செய்யலாம். அப்போ அதனால் என்ன நடந்துச்சண்டா, தேவன் என்ன செய்கிறாருன்னா உங்களை அனுமதிக்கிறேன். அப்போ வைப்பாஸ் பண்ணப்பட்டு பூமிக்கு வாரீங்க என்னத்துக்கண்டா, நீங்கள் இந்த மாமிசமான சரீரத்தில் இந்த ஐம்புலங்களை ஆவியினால் மேற்கொள்ள. அப்போ ஆவியினாலண்டா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அது மேற்கொள்ள முடியும். இல்லாட்டி நீங்களும் நானும் என்ன செய்வோம்னா விழுந்து போவோம். ஏன்னா கண்ணால் பார்க்கல ஒரு இச்சை உண்டாகும். நீங்கள் என்ன செய்யுங்க, சில பேருக்கு சாப்பாட்டு பிரியரா சாலமன் சொல்கிறான், நீ சாப்பாட்டு பிரியனாக இருந்தால் என்ன செய்யட்டாமா, கத்தியோட போய் இதில் வச்சிரு.
ஏன்னா தொண்டையில் வை என்னன்னா அதுவும் ஒரு ஆவி தான். உங்களுக்கு விளங்காது இந்த ஆவிகள். அந்த சித்தர் சொன்ன அந்த பிசாசியலை பிரசங்கிங்க என்னென்ன மயக்கீழுக்கு ஆவி, மத சம்பந்தமான ஆவி, ஏன்னா அடுத்தது உடல் சார்ந்த மண்டலம். இந்த மூன்றும் ஆவி தான். உடல் சார்ந்த மண்டலத்தில் ஆவி இருக்கும், சில பேருக்கு தெரியாது, அது வியாதியில் இருக்குது. சபை என்ற ரூபத்தில் ஆவி இருக்கும் பிசாசு. அதை கண்டுபிடிக்கணுமெண்டா ஆவியை பகுத்து. அதான் நான் இப்போ அதை பேசினேன். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் சபையை கண்டுகொள்ளணும். இல்லாட்டி நீங்கள் எல்லார மெசேஜையும் கேட்பீங்க, அலைஞ்சி திருவீங்க. இந்த யூடியூப்பில் போடுவான், அது வருது, இந்த அவர் வந்துட்டு இவர் வந்துட்டு, அது அடையாளம் இது அடையாளம்ன்றக்குள்ளே நீங்கள் அதை எல்லாம் வேதனைன்னு சொல்லுது. ஏசு அங்கே இருக்கிற இங்கே இருக்கண்டா என்னையா நம்பி ஓடிப்போங்கடா சொல்லுது, நம்ப வேண்டாம்னு தான் சொல்லுது. அப்படி தான் சொல்லுது. நீங்கள் அங்கே வார்த்தையை பாருங்கள், ஆவியை பாருங்கள். கர்த்தரின் ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையாக, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் உங்களை விடுதலையாக்கணும். ஆமென். அப்போ நீங்கள் அந்த ஆவியை கண்டு, இந்த ஆவி எதற்காக பிரயாசப்படுகிறது? ஜனங்களை பக்தி வைராக்கியத்தோட, ஒரு உறுதியோட, சமரசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுத்துது. அங்கே தான் ஜனம் போடும். இனத்தோட சேரும், கழுகு அந்த இடத்துல ஒன்று கூடும். ஆமென். அதனால் இன்றைக்கு வெளியில் சுற்றி இருக்கிற சொல்லையில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் டோன்ட் கேர், நீங்கள் அதை சிந்திக்காதீங்க. நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஆகாரம் கிடைக்குதா, நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். ஆமென். இன்றைக்கி கழுகின் ஆகாரம் எங்கள்ட வீடியோவில் இருக்குது. நான் சொன்னது போல் ஆவியின் பகுத்து அதை போட்டு கேளுங்க. ஆமென். நீங்கள் போகிற நேரம் வர்ற நேரம், நீங்கள் ஒருவேளை நித்திரையாக இருந்தாலும் அதை போட்டுட்டு படுங்க. அதுதான் சத்தம், தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. ஒருவேளை எலும்புக்குள்ள ஒரு வார்த்தை உங்களோட பேசும். அந்த நேரம் நீங்கள் சபைக்கு வர்ற வேளையில் ஊழியக்காரன் பேசக்குள்ள தேவன் உறுதிப்படுத்துவேன். ஆமென். ஏன்னா சபையினுடைய மேய்ப்பனுடைய செய்தி தான் உங்களை ஒழுங்குபடுத்தும். ஏன்னா அது உங்களுக்கு விளங்காது. அதை அது அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கு. வேதம் மாறி, ஏன்னா வேதம் என்ன சொல்கிறான், மந்திரி வேதத்தை வாசிக்கிறான். அப்போ பவுல் யார் கேட்குற, பிலிப்பு கேட்குறான். இதில் அர்த்தம் அது சொல்கிற, எனக்கு போதிக்கிற ஒரு விட்டால் எப்படி எனக்கு தெரியும் என்றக்குள்ள பவுல் போதிக்கிற வேளையில் தான் பரிசுத்த ஆவி இறங்குறான். ஆமென். அதான் எபேசியரில் வர்ற வேளையில் என்ன சொல்லுது, பக்தி விருத்திக்காகவும் சீர்பொருந்தவும் என பரிபூர்ணம் அடைய தான் தேவன் என்ன செய்தார், சபையை ஸ்தாபித்தார். ஆமென். அதுக்காக தான் தேவன் இன்றைக்கு பவுலுடைய தீமோத்திலையும் பார்த்தோம், என்ன கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்பொருத்தது நற்கிரியரில் நீங்கள் வளர. ஏன்னா இல்லாட்டி இன்றைக்கு சபை நற்கிரியரில் வளருது. ஏன்னா அவங்க எடுக்கணும், அவங்களோட சொத்தை சேர்க்கணும், அவங்க செய்யணும். இதுதான் ஜனங்களுடைய மைண்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செலவு செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த, ஒரு மனிதனை மீட்க, இதெல்லாம் யார் போதிக்கலுமெண்டா சபை தான் போதிக்கல். ஆமென். அது லைனில் போதிக்க, ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கட்டாளி மாடுகளாக சபை இல்லாத ஜனங்களை நாங்கள் காண்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரங்களை ஆசீர்வதிச்சு என்னத்தில் ஆசீர்வதிச்சு, உனக்கு வார்த்தை இல்லாட்டி என்ன பார்த்தோம். ஏன்னா ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறாமே. அவர் அவர் இடத்துக்கு போறியா, அவர ஜனத்துக்கு கொடுத்தியா, அவர காரியத்துக்கு உண்ட பணத்தை கொடுத்தியா. நீ வீடு கட்டுறது ஆசீர்வாதம் எல்லாமே, நீ தேவனுக்குள்ளால் இருப்பது தான் ஆசீர்வாதமாயிரு. மனிதன் முழு உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ளே அதான் திக்கிறா, நீங்கள் நேக்கலாம் ராஜ்யம் என்றக்குள்ளே. இதை நான் சொல்லலை, சபை தான் ராஜ்யமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தவான் ஒன்று கூறுற இடம் தான் ராஜ்யமாக இருக்கிறது. திக சொல்ற, ராஜ்யத்தில் இருக்கிறவன் சபையில் இருப்பான். ஏனென்றா இது இங்கே ஒரு அடையாளமாக பரிசுத்தவான்கள் கூறுற இடமாக இருக்கிறது. ஆமென். அப்போ அதனால தான் இங்கே வர. ஏன்னா இதை போல தான் அங்கே வச்சிருக்க போகுது. உங்களை வேறு வீடு, அங்கே வீடு, இங்கே வீடு, ஏன்னா அங்கே ஒரு வயலோட காணி, அதெல்லாம் இல்லை. அவர் ஒரு வீடை கட்டுறங்க, இஸ்ரவேலில் ஒரு வீடை கட்டுற. எப்படி என்றால் பூமிக்கு அடியில் புலந்து ஒரு கோபுரம் மாதிரி கட்டு. தேவன் உச்சியில் இருப்பேன், அவருடைய ஜனங்கள் கீழே இருப்பாங்க, அவரோடு கூட 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாளுவீங்க. வேதம் சொல்லுதா இல்லையா? பரலோக மணவாளனும் பூலோக மணவாட்டியும் வசிக்கிற இடம் என்ற செய்தியில் நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு நித்தியம், அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் எந்த வண்ணமாக நினைச்சாரோ அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருப்போம். ஆமென். ஆனால் அந்த பூமியில் நாங்கள் அந்த வண்ணமாக ஒரு நடைமுறையில் தேவன் வச்சு, அப்போ என்னடா இங்கே கொஞ்ச நேரமே இருக்கையிலாக இருக்குன்னு நீங்கள் சிந்திப்பீங்க. ஆனால் அங்கே கொடுக்குற சரீரம் வித்தியாசமாக இருக்குது. ஆமென். நீங்கள் அந்த ஆவியை பெறும்போது அவரோடு அவர் பரிசுத்தர் 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 என்று தீக்க சொல்கிற. அடுத்தது நித்திரை இல்லையா?
நீங்கள் இப்போ நல்லா கொரட்டை அடித்து இப்போ தூங்குறீங்க. ஆனால் அந்த சரீரத்தில் ஏன்னா தேவன் அப்படி ஒரு மேன்மையான ஒரு சரீரத்தை கொடுப்பார். ஆமே. அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் சிந்திக்கக்கூடாது. எப்படியே நீங்கள் இப்போ சிந்திச்சா இப்போயே போயிடுவீங்க. என்னடா இப்படி வாழ இயலாது, ஏன்னா இது மாதிரி இயலாதுன்னு சிந்திப்பீங்க. ஆனால் அப்படி சிந்திச்சிடாங்க. தேவன் அவரோ ஜீவன் உள்ளவர். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ வழி. நாங்கள் வர்ற வேளையில் என்னத்தை போட்டு வந்தோம், வாயில் வருது இல்லை, என்ன ரோட்டில் இதை போட்டுட்டு வந்தேன். என்னது மெப்பை போட்டு வரக்குள்ள அது சொல்லுது இந்த 2 நிமிஷத்தில் போலீஸ்காரன் நிற்கிறானோ. அதே அச்சோட்டாக இருக்குது. 3 இடத்துல சொல்லிச்சு. அதே நேரம் ஆக்சிடெண்ட் சொல்லிச்சு. ஏன்னா இந்த இடத்துல ஆக்சிடெண்ட், அதில் வாகனம் கீர்ப்பு அப்படியே சொல்லுது. அப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு தொழில்நுட்ப ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கூட பாருங்கள். இதெல்லாம் இயற்கைக்கு மேம்பட்ட நினைக்கலுமா. அப்போ அதை எல்லாமே உண்டாக்கின தேவன். சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறதும் அங்கே கேட்கப்படும். ஆமே. நீங்கள் செய்ய போகிறதும் அங்கே தெரியும். ஏனென்றா அவ்வளோ அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்படியானா பாருங்கள் நாங்கள் ஏமாத்திரம். ஆமே. அதனால் நீங்கள் ரெவலேஷன் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொமினியன்டா தீக்கரிசி பாருங்கள். அவர் சொல்கிறேன் ராப்போஜனம் என்றோன்னு தன்னோட ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி அவர் ராப்போஜனத்துக்காக போகிறேன். அப்போண்டா உங்களுக்கு இந்த வெளிப்பாடு தெரியாது. இதை நீங்கள் கனவீனம் பண்ணினா அது உங்களுடைய தவறல்ல. தேவன் உங்களை முன்குறிக்கல். ஆமே. ஆனால் உங்களோட ஆவிய தேவன் முன்குறிச்சா ஏதோ ஒரு தாகம், ஆமே, ஏதோ ஒரு வாஞ்ச, ஏதோ ஒரு நாட்டம் உங்களுக்குள்ளே வரும். சமயம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் ஐக்கியத்துக்குள்ளாக வருவீங்க. சமயம் கிடைக்கிற நேரத்தில் சமயம் என்றக்குள்ள அதுக்காக பிரதர் சொல்லிட்ட சமயம் எப்பயாவது இருந்து போட்டு இங்கே ஆக்கள் சொல்லல. நாங்கள் தேவன் சில பேரை உடைச்சி வச்சிருக்கிறோம். ஆமே. அதே நேரம் ஆனால் அந்த ஜனமெல்லாம் நாங்கள் எப்பப்போ அருகில் இடங்கள் இருக்கிறதோ ராப்போஜன் இருக்குது அதில் நாங்கள் பங்கு கொள்கிற வேலை தான் எங்களை மாற்றிக்கொள்ளும். இல்லாட்டி மாற்றவே இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் உங்களை மாற்ற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நல்ல போதகராயிருந்து உங்களுக்கு புரிவார். இல்லாட்டி பிரதர் பாவியும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 சிந்தை வந்துடும். அதுக்கு நாங்கள் எப்பயுமே எதிரானவர்கள். ஆமேன். அதனால் நீங்கள் அந்த வெளிப்பாடு பெற்றிருந்தால் உணர்வீங்க, ஆண்டவரே நான் தவறு உள்ளவன். ஆமே. நீங்கள் ஒதுங்கினீங்கண்டா நீங்கள் உங்களை அறியாமலே ஒருவன் பாதாளத்துக்கு வழி நடத்திட்டு இருக்கா. யார்? யூதாஸ். அவனுக்கு வர விருப்பம் இல்லை. அவன் அழுகிறான், உணர்றான். காசை கூட பாருங்கள், எடுத்த காசும் செலவழித்து காணி வேண்டையில் என்ன செஞ்சிட்டான், அப்படியே வீசிச்சிட்டான். அப்போ பாருங்கள் எவ்வளோ வெளிப்பாடு இருக்குன்னு பாருங்கள். அவன் காசு எடுக்கல, வீசிட்டான். அவன் பாருங்கள் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தான். அழுதான், விரும்மாண்டியாகவும் இருக்கேன், அழுதான், மனம் கசந்து என்ன செய்கிறான், அழுகிறான். அழுது போட்டு என்ன செஞ்சிட்டான், தூக்க போட்டுட்டு மாட்டிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான். என்ன நான் சரி அப்படி அதால் அப்படியே இருந்து சில பேர் சபையை விட்டு என்ன செஞ்சிடுவான், போயிடும். அந்த ஆவி கொண்டு போயிடும். ஏன்னா நீங்கள் பாதாளத்துக்கு. ஆனால் உண்மையான வாஞ்சை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, நெருங்கி வருவீங்க. ஆண்டவரே நான் குற்றவாளி தான், என்ன மாற்றும். ஆமே. அவர் தான் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவர், நேராக்கினதை கோணலாக்கத்தக்கவர் யார்? வேதம் அவரால் மாத்திரம்தான் முடியும். என்னையும் உங்களையும் அப்படி வணஞ்சா அவர் தான் மாற்ற முடியும். அதான் திகேசி எப்பயுமே ஒரு சொல்லுவேர், என்ன பாதாளத்தில் அவர் வைக்க தீர்மானித்தா அதை நான் விருப்பப்படுவேன். ஏன்னா அது அவருடைய விருப்பமாக இருக்கு. ஆமேன். அது அவருடைய அவர் அப்படி வச்சா நாங்கள் இல்லை என்று பைபிள்ஸில் வரையிடுவோம். ஆமேன். ஆனால் தேவண்ட கிருபை உங்களையும் என்னையும் இந்த மகத்தான செய்திக்கு கொண்டு வந்து எங்களை அழைத்தது அவருடைய கிருபையாக இருக்கபடினால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.